அனைவருக்கும் வணக்கம். கோபம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கோபம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, அவனுக்கு பிடித்த மாதிரி பிறர் நடந்து கொள்ளாத போதும் அவனுடைய எதிர்பார்ப்புகளை பிறர் நிறைவேற்றாத போதும் கோபம் அப்படிங்கிறது ஏற்படுது. திருவள்ளுவர் கோபத்தை பற்றி நிறைய திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு குறள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையும் சுடும். அதாவது சினம் என்பது சேர்ந்தவரை கொல்லும். யாருக்கு சினம் அதிகமாகின்றதோ அவர்களையும் கொன்று அவர்களை சூழ்ந்துள்ள உறவுகள் நட்புகள் அனைவரையுமே எரித்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது சந்தோஷத்தை எரித்துவிடும். உறவுகள் எல்லாரையும் அவர் கொண்ட கோபமானது அவரை விட்டு விலக்கிவிட்டு அவரை தனிமைப்படுத்தி விடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த குறள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாமும் பார்க்கலாம். நாம் கோபப்பட்டு நம் கூட பிறந்தவங்க இல்லை பெற்றோர்கள் உறவுகள் நட்புகள் எல்லாத்தையுமே வருடக்கணக்கில் பேசாமல் இருப்போம். பின்னாடி நமக்கு ஒரு கொஞ்சம் காலம் கழித்து திரும்ப பேசலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும் போது அவங்க இருப்பாங்களோ மாட்டாங்களோ தெரியாது. அதுக்கும் பிறகு நம்ம அதை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா நம்முடைய அறியாமையால் தான் ஏற்படுது. நமக்கு பிடித்த மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கணும். எல்லாருக்கும் எல்லாரும் பிடித்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட நியாயம் இருக்கா அப்படிங்கிறத வேணால் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்முடைய எதிர்பார்ப்புகளால் நம் உறவுகள் பிரிந்துடுது. நாம் கோபப்படும் போது சில நேரங்களில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிவிடுவோம். நம்ம எதிர பேசிக்கிட்டு இருக்கவங்க மனசு புண்படுமே அப்படின்னு கூட நினைக்க மாட்டோம். நம்மளுடைய கோபத்துக்கு முதலிடம் கொடுப்போம். அதே மாதிரி அவங்க மேலே நமக்கு ஒரு கோபமோ வருத்தமோ இருந்தால் அவங்க ஃபோன் காலை அட்டன் பண்ண மாட்டோம். அப்போல்லாம் அவங்க மனசு வேதனைப்படும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய கோபத்துக்கு மட்டும் முதலிடம் கொடுப்போம். எல்லா விதத்துலேயும் நம்மளும் பர்ஃபெக்டாக இருக்கமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தவங்க எல்லாருமே நம்மகிட்ட பர்ஃபெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நாமும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நடந்துக்கணும். குறைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், சூழ்நிலைகள், மனநிலைகள் அப்படின்னு வேறு வேறாக இருக்கும். எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு பிடித்த மாதிரியே அவங்க நடந்துக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நாமும். சிலர் உறவுகளையே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தன் மனதை நாம் இருளாக வைத்திருக்கும் போது நம்மை சுற்றியுள்ள பிரகாசத்தை நம்மால் பார்க்க இயலாது. அதனால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. சின்ன சின்ன குறைகள் நம் சுற்றத்திட்ட இருந்து தான் ஆகும். அதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணினாதான் நம் உறவுகள் நீடிக்கும். எப்பயுமே இந்த நிமிடத்தில் நாம் வாழ வேண்டும். அது மாதிரி வாழ்ந்தால் தான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாரும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.